11/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற தூய்மையை கிரகிக்க வேண்டும். எல்லையற்ற தூய்மையை கிரகிப்பது என்றால் வேறு எவரையும் அன்றி ஒரேயொரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்வதாகும். கேள்வி: நீங்கள் தந்தையிடம் இருந்து ஆஸ்தியை கோருவதற்காக முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் கொண்டிருக்கும் ஸ்திதிக்கும் நீங்கள் அதை கோரிய பின்னர் உங்களின் ஸ்திதிக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்ன? பதில்: தந்தையிடம் இருந்து உங்களுடைய ஆஸ்தியை கோரும் பொழுது நீங்கள் அனைத்து சரீர சம்பந்தமான உறவினர்களையும் மறந்து ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்வதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். உங்களுடைய ஆஸ்தியை நீங்கள் பெற்று கொண்ட பின்னர் தந்தையை மறக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய ஆஸ்தியை பெற வேண்டும். எனவே புதிய உறவு முறைகளை உருவாக்காதீர்கள். மீறி உருவாக்கினால் அவர்களை மறப்பதற்கு நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். இப்பொழுது தந்தையை மாத்திரம் நினைவு செய்து ஏனைய அனைத்தையும் மறந்து விடுங்கள். நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியை பெறுவீர்கள். பாடல். இந்த நேரம் கடந்து செல்கின்றது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. நீங்கள் சுவர்க்கத்திற்கான கடவுச்சீட்டை கோருவதற்கு தந்தையின் நினைவின் மூலம் உங்களது பாவங்களை அழித்து உங்களின் ஸ்திதியை கர்மாத்தீத்தாக்குங்கள். உங்களை தண்டனையில் இருந்து பாதுகாக்க முயற்சி செய்யுங்கள். 2. ஞானம் நிறைந்தவராகி அனைவருக்கும் வீட்டிற்கான பாதையை காட்டுங்கள். வாழும் கலங்கரை விளக்கங்கள் ஆகுங்கள். ஒரு கண்ணில் அமைதி தாமமும் மறு கண்ணில் சந்தோஷ தாமமும் இருக்கட்டும். இந்த துன்ப தாமத்தை மறந்து விடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மற்றவர்களுக்காக தூய சாதகமான எண்ணங்களை கொண்டிருந்து ஒவ்வொரு ஆத்மாவையும் ஈடேற்றும் உணர்வுடன் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பீர்களாக. ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் மேன்மையான உணர்வுகளை, அதாவது ஒவ்வொரு ஆத்மாவையும் ஈடேற்றும் உணர்வுகளை கொண்டிருந்து ஆத்மாக்களை முன்னேற்றுதல் என்றால் எல்லோருக்காகவும் தூய சாதகமான எண்ணங்களை கொண்டிருத்தல் என்று அர்த்தம். உங்களின் தூய மனோபாவத்தாலும் நலம் விரும்பி என்ற உங்களின் ஸ்திதியாலும் மற்றவர்களின் குறைபாடுகளை மாற்றுங்கள். மற்றவர்களின் பலவீனங்களை அல்லது குறைபாடுகளை உங்களுடையதாக கருதி அவற்றை பற்றி பேசி பரப்புவதற்கு பதிலாக அவற்றை ஏற்றுக்கொண்டு மாற்றிவிடுங்கள். இதுவே மரியாதை கொடுப்பதாகும். பெரிய விடயத்தையும் சிறியதாக்குதல், மன விரக்தி அடைந்துள்ள ஆத்மாக்களை சக்திசாலியாக்குதல், அவர்களின் சகவாசத்தின் நிறமூட்டப்படாது இருத்தல், ஆனால் அவர்களுக்கு தொடர்ந்தும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் வழங்குதலே மரியாதை கொடுப்பதாகும். இத்தகைய மரியாதை கொடுப்பவர்கள் மட்டுமே மற்றவர்களுக்காக தூய சாதகமான எண்ணங்களை கொண்டிருப்பவர்கள் ஆவார்கள். ஸ்லோகம். நீங்கள் செய்யும் தியாகத்தின் மூலம் பெற்ற பாக்கியத்தை உங்களின் பழைய சுபாவமும் சம்ஸ்காரங்களும் இல்லாமல் செய்துவிடும். ஆகவே அவற்றை துறவுங்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஆத்ம உணர்வு ஸ்திதியை பயிற்சி செய்யுங்கள். அக நோக்கில் இருங்கள். தந்தை பிரம்மாவிற்கு எப்போதும் ஏகாந்தத்தில் விருப்பம் இருந்தது. அதனால் எப்போதும் அக நோக்கில் இருந்தார். நானோர் ஆத்மா, நானோர் ஆத்மா என்ற பாடத்தை அவர் எப்போதும் உறுதியாக்கி கொண்டார். அதனால் அவர் எப்போதும் அமைதி கடலிலும் சந்தோஷ கடலிலும் திளைத்திருந்தார்.
அவரின் தூய எண்ணங்கள், அதிர்வலைகள், மனோபாவம், வார்த்தைகள், தொடர்புகள் மூலமாக அவர் தொடர்ந்தும் எல்லோருக்கும் அமைதியின், சந்தோஷத்தின் அனுபவங்களை வழங்கினார். அதேபோல் தந்தையை பின்பற்றுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.